வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டையில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் இன்று 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. கொடைக்கானல், குன்னூர் உள்ளிட்ட மலை பிரதேச பகுதிகளுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு சுற்றுலா செல்வதை தவிர்க்க வேண்டும். சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அறிவுறுத்தல். வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் இருசக்கர வாகனங்களுக்கு புதிய சிக்கல். இன்று முதல் சோதனை செய்து நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவு. கடந்த 2 ஆண்டுகளாக பெறப்படும் நன்கொடை தொடர்பான எந்த ஆவணங்களையும் கொடுக்கவில்லை. இந்து சமய அறநிலையத்துறை மீது சிஏஜி குற்றச்சாட்டு. தமிழக அரசின் வருவாய் 2022-23 நிதியாண்டில் 17% அதிகரிப்பு. வருவாய் பற்றாக்குறை 36,215 கோடி ரூபாயாக குறைந்ததாக சிஏஜி அறிக்கையில் தகவல். மதுரையில் விசிக கொடிக்கம்ப அனுமதி தொடர்பாக வருவாய் ஆய்வாளர் உட்பட 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம். பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் அறிவிப்பு. இன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 143வது பிறந்தநாள் விழா. பாரதியின் முழுமையான படைப்பு நூல்களின் தொகுப்பை வெளியிடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சம்பல் வன்முறையில் உறவுகளை இழந்தவர்களுடன் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி சந்திப்பு. வெறுப்பு மனநிலையை அன்போடும் சகோதரத்துவத்தோடும் தோற்கடிக்க வேண்டும் என வலியுறுத்தல். செய்தி சேகரிக்க இல்லத்திற்கு வந்த செய்தியாளர்கள் மீது தெலுங்கு நடிகர் மோகன் பாபு தாக்குதல். மைக்குகளை பிடுங்கி எறிந்த பாதுகாவலர்கள். எக்ஸல், அவுட்லுக் போன்ற மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் சேவைகள் முடங்கியதால் பயனர்கள் அவதி. 4 மணி நேரத்திற்கு பிறகு செயல்பட ஆரம்பித்த நிலையில் கோப்புகள் பாதுகாப்பாக உள்ளதாக நிறுவனம் தரப்பில் விளக்கம். சிரியாவின் புதிய அரசின் பிரதமராக முகமது அல் பஷீர் தேர்வு. பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே முக்கிய தலைவர்களுடன் ஆலோசனை. கடவுளே அஜித்தே என்று அழைப்பது கவலையளிப்பதாக நடிகர் அஜித்குமார் அறிக்கை. பெயருடன் வேறு எந்த முன்னோட்டும் சேர்த்து அழைக்க வேண்டாம் என்றும் வேண்டுகோள்.